பென்டன்ல இது வரைக்கும் எத்தனை டைப் ஆஃப் பென்னை நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் டைம்ல இருக்க கிளாசிக் பென் தான். நிறைய பேர் இவரை பார்த்து தான் பென்டனே பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட். இவருடைய இன்னொரு வெர்ஷன், அதாவது இதே ஏஜ்ல இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல ஒரு லுக்கு காமிச்சிருப்பாங்க. அது ஒரு வெர்ஷனா நம்ம வச்சுப்போம். அங்கிருந்து நம்ம நார்மல் டைம்ல இருக்க பென்னு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் ஏலியன் ஃபோர்ஸ் அண்ட் அல்டிமேட் ஏலியன்ல ஒரு வெர்ஷன் இருந்திருப்பாரு. ஸோ அது ஒரு லுக்கு. இதுக்கு நடுவில் நம்ம பென்டன் கிளாசிக்ல இருந்து ஃபியூச்சர் பென்னை காமிச்சிருப்பாங்க. அதாவது பென் 10K காமிச்சிருப்பாங்க. பட் இந்த பென் 10K மட்டுமே ஒரு 3 to 4 வெர்ஷன்ல நமக்கு காட்டியிருப்பாங்க. கிளாசிக்ல ஒரு எபிசோட்ல நம்ம ஜெனரல் டைம்ல இருக்க பென்னு ஃபியூச்சருக்கு போயிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல நம்ம பென் 10K கையில நார்மல் ப்ரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸ் இருந்திருக்கும். அண்ட் அல்டிமேட் சீரிஸ்ல பென் 10K ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு ஒரு எபிசோட் வந்திருக்கும். அந்த எபிசோட்ல இன்னொரு டைப் ஆஃப் பென்னை காமிச்சிருப்பாங்க. அங்கிருந்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல பயோ ஆம்னிட்ரிக்ஸ் வச்சிருக்கேன். நம்ம ஃபியூஷன் இல்லைனா மாறுற இந்த ஒரு பென் 10K. அது மட்டும் இல்லாமல் ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல தான் இன்னும் நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் பென்னை நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பென் 23. இவரை ஃபர்ஸ்ட் டைம் காட்டும் போது இது பென்னா அப்படின்னு நம்புறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு எபிசோட்ல இந்த வச்சுக்கோ மொத்த பென்னோட வெர்ஷன்ஸ் இறக்குறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்தது தான் நோ வாட்ச் பென் எபிசோடு. அந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது நோ வாட்ச் பென். இவரும் பார்க்க நம்ம ரெகுலர் டைம்ல இருக்க ஆம்னிவர்ஸ் பென்னோட லுக் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இவரும் இருப்பாரு. ரெண்டு பேருமே நல்லா இருக்கு தான். என்ன இவர்கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் மட்டும் இருக்காது. இவங்கள மாதிரி இதே லுக்ல இன்னொருத்தர் இருப்பான். அவன் தான் பேட் பென்னு. அவன் கையில பார்த்தோம் அப்படின்னா ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கும். இவங்க லுக்கு தான் இருப்பாரு. ஆனா என்ன ஈவில் வெர்ஷன் ஆஃப் பென்னு. அதுக்கப்புறமா நம்ம பென் ஜாரோ, பேரே டிஃபரெண்டா இருக்குல்ல, அதாவது நம்ம ஜாம்பி வெர்ஷன் ஆஃப் பென் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நெகா பென், தலைவன் பார்க்கவே செம கூலா இருப்பான். இவனுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம் நான் வளவலன்னு பேசுறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்பவே மாசா காட்டப்பட்ட ஒரு பென்னோட வெர்ஷன் எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்ச ஒரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம மேட் பென் தான். இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தன் இருக்கான். இந்த மொத்த மல்டிவர்ஸ்லயுமே ஒரே ஒரு பென்னு தான் இருக்கணும், அது நான் மட்டுமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுத்துற ஒரு பையன் வந்தாங்க நம்ம இயானு. அல்டிமேட் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இவரோட அப்பியரன்ஸை காட்டும் போது தலைவன் சும்மா இல்லாம ஒரு படையே கூட்டு வந்திருப்பான். அந்த படையில இருக்க எல்லாமே பென்னு தான். அது எல்லாமே நம்ம பென்னு ஏலியன் ஃபோர்ஸ் அண்ட் அல்டிமேட் ஏலியன் ஒரு லுக்ல இருந்திருப்பார்ல, அதே லுக்ல தான் எல்லாரும் இருந்திருப்பாங்க. இதுல எத்தனை பேர் நல்லவன் எத்தனை பேர் கெட்டவன் அப்படின்றது நமக்கு தெரியாது. இது மட்டும் இல்லாம பென்டன் ரீபூட்ல ஒரு சில பென்னோட வெர்ஷன்ஸ் இருக்கு. பட் நான் அதை பத்தி பேசல. இங்க இருக்க நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ரீபூட்டை பென்டன் கூட சேர்க்க மனசு வர மாட்டேங்குது.